ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிக்கி மேங்கோ கிச்சன். ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் நம்ம சேனலில் இப்போ தான் வீடியோ போடுறேன். இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் வாங்கியிருக்கிறோம். அதனால் ரொம்ப சிம்பிளாக வைக்கிற ஒரு மீன் குழம்பு தான் செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். எதுவும் நம்ம வறுக்கணும் அரைக்கணும் அப்படிங்கிற தேவையெல்லாம் இல்லை. முதல்ல மீன் கழுவி வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். புளியும் முதல்ல ஊற வச்சாச்சு. அப்போ தான் நம்ம இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நறுக்கிட்டு வரதுக்குள்ளே புளி நல்லா ஊறியிருக்கும். இப்போ இதுக்காக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். மீன் குழம்புக்கு பச்சை மிளகா போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 பச்சை மிளகா எடுத்துக்கலாம். இப்போ நான் மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ண போகிறேன். சின்ன வெங்காயம் எப்போவுமே நல்ல ருசி கொடுக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் பெரிய தக்காளி தான். தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு சமையல் பண்ண தொடங்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சிடும். சின்ன வெங்காயம் சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது சமையலே லேட் ஆகும் தான். ஏன்னா சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும். ஆனால் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதை உரிக்கிறது ரொம்ப ஈஸி. அதோடு நம்ம கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது. தோல் உடனே ஈஸியாக உறிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் உரித்து பாருங்கள். இப்போ இது கொஞ்சம் பெரிய தக்காளியாக இருக்கிறதுனால ஒரு கால்வாசி நான் ரசத்துக்காக எடுத்து வச்சுட்டேன். ரசம் புளி ரசம் தான் வைக்க போகிறேன். அதனால தக்காளி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரே தக்காளியில் ரசத்துக்கும் தக்காளி எடுத்துருக்கிறேன், மீன் குழம்புக்கும் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை எல்லாம் உரிக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நல்லா உரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். உரிக்கும் போதே கட் பண்ணிகிட்டு இருந்தால் ரொம்ப லேட் ஆகும். அதனால் மொத்தமாக உரித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இப்படி ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த தோல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயம் முழுசாக உரித்து முடித்தாச்சு. அதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 15 சின்ன வெங்காயம் இருக்கும். இப்போ நம்ம சமையலை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துப்போம். இங்கே நான் இந்த மாதிரி ஒரே பாக்ஸில் எல்லா மசாலா ஐட்டமும் வச்சுருக்கிறேன். அதனால் இதை எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு பாக்ஸை எடுத்தாலே போதும். அதிலே கடுகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாமே இருக்கும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் சேர்த்துக்கலாம். உடனே கருவேப்பிலையும் சேர்த்துப்போம். இப்போ நம்ம இதில் உடனே சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நம்ம மிக்சியில் அரைச்சி கூட போடலாம். அரைச்சி போட்டால் குழம்பு நல்லா திக்காக வரும். அரைக்க முடியல அப்படின்னாலும் இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டால் போதும். குழம்பு நல்லா திக்காகவே வரும். இப்போ பாருங்கள், பொன்னிறமாக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்படியே மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாம் நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். நான் சின்ன டீஸ்பூன் அளவுக்கு 3 ஸ்பூனுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இவ்வளோதான் இதுக்கு தேவையான மசாலா. இது கூடவே உப்பு சேர்த்துக்கணும். நல்லா புரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு புளி கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். அதனால் மற்ற குழம்புக்கு சேர்க்குறத விட மீன் குழம்புக்கு புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போ எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட வேண்டியது தான். கொதி வந்ததும் இதை நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம்.
இப்போ இந்த பக்கம் நான் ரசம் வைக்க ஆரம்பித்தாச்சு. இது ரொம்ப சிம்பிளான புளி ரசம் தான். கொதி வந்ததும் உடனே நம்ம இறக்கிற வேண்டியது தான். அடுத்ததாக மீன் பொரிக்கணும். அதுக்காக மசாலா தடவி வச்சுருக்கிறேன். இப்போ ரசத்தை இறக்கின உடனே நம்ம மீன் பொரிக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி கொதித்து நுர வர ஆரம்பிக்கும்போது உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடிக்கலாம். இப்போ ரசம் ரெடி ஆகிடுச்சி. மீன் பொரிக்க ஆரம்பிக்கலாம். நான் மீன் பொரிக்கிறதுக்காக கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். ஏன்னா மீன் பொரிச்சதுக்கப்புறம் அந்த எண்ணெயை நம்ம வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. அதனால் எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி குறைவாக தான் எப்போவுமே வைப்பேன். மீன் தலை நான் அதிகமாக குழம்புக்கு போடுறது இல்லை. எப்போவுமே அதை பொரிச்சிருவேன். தலை பொரிச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு பக்கத்தில் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா மீன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை திறந்து பார்க்கலாம். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை சேர்த்துக்க வேண்டியது தான். ஒவ்வொரு மீனையாக எடுத்து போட்டுக்கலாம். இந்த மீன் வெலை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் பெரிய துண்டாக தான் கட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் மொத்தமே 4 துண்டு தான் போடுறேன். இந்த குழம்பும் நான் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ மீன் வேகணும். அதனால் குழம்புல போட்டதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகணும் மீன் வேகிறதுக்கு. நல்லா மூடி வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். அஞ்சு நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. நல்ல திக்கான மீன் குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்ல வாசனையோடு இருக்குது. இதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு எதுவும் செய்யலை. எதுவும் தேங்காய் துருவணும், அரைக்கணும், வறுக்கணும் அப்படிங்கிற தேவையெல்லாம் இல்லை. பேச்சுலர் மீன் குழம்புன்னு சொல்லலாம். யார் வேணால் இதை செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பை இறக்கிக்க வேண்டியது தான். இப்போ நம்ம வீட்டு சமையல் என்னென்னு பார்க்கலாம். ஏற்கனவே சாதம் நல்லா சூடாக வடித்து வச்சுருக்கிறேன். ரசமும் சுட சுட ரெடியாக இருக்குது. பொரித்து வச்சுருக்கிற மீன் நல்ல மொறு மொறுன்னு வாசனையோடு இருக்குது. அதோடு நல்ல பெரிய துண்டாக போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீன் குழம்பு. இன்றைக்கி சமையல் இது தான். இந்த மீன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்காக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.